அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறது நட்சத்திர. கேக்குது இல்லைங்க? ஹலோ, கேக்குது இல்ல? கேக்குது இல்லையா? இடையில. சரிங்க, ஓகேங்க. ம். வணக்கம் சார், வணக்கம். நம்ம ஆரம்பிப்போம். அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்ச பின்னாடி டவுட் இருந்தா ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறது நட்சத்திரங்களின் சிறப்பம்சங்கள். இந்த நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்கள் நம்ம பலன் சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். 27 நட்சத்திரங்கள் பயன்படுத்துறோம். நம்ம வான்மண்டலத்தில் பார்த்தா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கும். அப்ப இந்த 27 நட்சத்திரம் மட்டும் அப்படின்றது ஏன் அப்படின்றது ஒரு விளக்கம் பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். ஏகப்பட்ட நட்சத்திரம் கொட்டி கிடந்தாலும் ஒவ்வொன்றும் நம்ம ஜோதிடத்துல பயன்படுத்துறது தனி நட்சத்திரம்ல ஒரு நட்சத்திரத்தை கூட்டத்தை தான் நம்ம ஒரு நட்சத்திரம் பேரால சொல்றோம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தமா நீங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணமா அஸ்வினி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அஸ்வினி நட்சத்திரத்தின் எண்ணிக்கை 3 அப்படின்னு இருக்கிறது நீங்க படித்திருப்பீங்க. அப்ப அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்களின் கூட்டத்தை தான் அஸ்வினி அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த வகையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, நம்ம இங்க இருந்து பார்க்குறப்ப முன்னோர்கள் இப்பவும் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப 3 நட்சத்திரங்களை ஒரு கோடு மாதிரி இணைத்தால் அது குதிரை மாதிரி, குதிரை தலை மாதிரி தெரியும் அப்படின்ற காரணத்தினால அஸ்வினி அப்படின்னு பேர் வச்சாங்க. அஸ்வம் அப்படின்னா குதிரை, அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அஸ்வம் அப்படின்னா குதிரை, குதிரை மாதிரி தெரிஞ்சனால அஸ்வினி அப்படின்னு சொல்லி பேர் வச்ச அமைப்புன்றது அந்த ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கும். அது பல விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம திரும்ப அது ரிப்பீட் பண்ண விரும்பல. அப்ப இந்த 27 மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமி சூரியனை சுத்தி வருது. அப்ப சுத்தி வர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடக ரேகை, மகர ரேகை அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு 8 பாகை கொண்டது. பூமத்திய ரேகையிலிருந்து 8 பாகை டிஸ்டன்ஸ்ல பரவி இருக்கிறது அந்த கடக ரேகை, மகர ரேகை. அந்த இடைக்குள்ள தான் பூமி சுத்தி வருது. பூமத்திய ரேகையிலிருந்து அந்த 8 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய கடக ரேகை, அப்புறம் 8 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய மகர ரேகை, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பூமியின் சுற்றல் இருக்கு. அப்ப இந்த மாறி, அதாவது கடகரேகை மகர ரேகை மாறி மாறி சுத்துறதுனால தான் நமக்கு இந்த பருவ காலங்கள் மாறி வரக்கூடிய அமைப்பு வருது. அதாவது நம்ம பார்வைக்கு சூரியன் சுத்துற மாதிரி தெரியுது, ஆனா பூமி தான் சுத்தி வருது. எந்த இடத்துலையும் பொறுத்த வரைக்கும் மூல நூல்ல பொறுத்த வரைக்கும் சூரியன் பூமியை சுத்துதுன்னு சொல்லி எந்த மூல நூலையும் கிடையாது. பூமி சூரியனை சுத்தி வருது. நம்ம பூமியில இருந்து எல்லா கிரகங்களும் கொடுக்கக்கூடிய சுப அசுப பலன்கள் நம்ம பூமியில இருந்து அனுபவிக்கக்கூடிய காரணத்தினால பூமியை மையப்படுத்தி சூரியன் ராசி சக்கரத்துல சுற்றி வர்றதாக நம்ம உருவகப்படுத்தி ஜோதிடத்துல பலன் சொல்றோம். அப்படி இந்த வகையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்ஞானத்துல கூறக்கூடியது சூரியன் மையம், எல்லா கிரகமும் சுத்துறது. இது ஹீலியோசென்ட்ரிக் சொல்லுவாங்க. நம்ம பூமியில இருந்து மற்ற கிரகங்களை பார்க்கறனால பூமி மையப்படுத்தி மற்ற கிரகங்கள் பூமியை சுத்தி வர்ற மாதிரி ராசி கட்டத்தில் அமைக்கிறது ஜியோசென்ட்ரிக் அப்படின்ற அமைப்பு போல பார்க்குறோம். 2 வகை அமைப்பு. அப்ப அந்த ஜியோசென்ட்ரிக் அப்படின்ற அமைப்பு போல பூமியில இருந்து தான் பிற கிரகங்களில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமியில் வசிக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் சில நல்லது கெட்டது நடக்குது அப்படின்றது பூமியில இருந்து நம்ம அனுபவிக்கிறோம்.
இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நமக்கு முன்னோர்கள் அவங்க இதெல்லாம் ஆராய்ந்து சொன்ன விஷயத்தை தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு வரோம். அப்போ வான்மண்டலத்தில் நிறைய நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் பூமி சுற்றி வரக்கூடிய அந்த பாதையின் அளவில் பூமிக்கு அந்த நட்சத்திரங்களின் ஒளி வரக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளி கிடைக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை தான் நம்ம வந்து ஜோதிடத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ 27 நட்சத்திரம்னாலும் ஒவ்வொரு நட்சத்திரம் பேர் சொல்கிறது ஒரு நட்சத்திர கூட்டம் தான். இப்போ உதாரணமாக சொன்னது அஸ்வினின்னா 3, பரணின்னா 3, கார்த்திகைன்னா 6 அப்படின்ற அமைப்பு போல் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் ஒரு மாசத்துல 27 நாளில் சுற்றி வருது. அப்போ ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் இந்த நட்சத்திரங்களின் தன்மை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் தொகுத்து வச்சாங்க. அப்போ வந்து சூரியன்ட்ட இருந்து ஒளி வாங்கி பிற கிரகங்கள் பிரதிபலிக்குது. அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் சூரியன்ட்டு ஒளி வாங்கி பிரதிபலிக்குது மற்ற கிரகங்கள். எல்லா கிரகங்களுக்கும் சுய ஒளி கிடையாது. சூரியனுடைய ஒளி வாங்கி அவங்க தன்மையை கலந்து நமக்கு பிரதிபலிக்கிறாங்க. இதில் இங்கே சூரியனை சுற்றி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சனி கிரகம் வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க சூரியன்கிட்டருந்து ஒளி வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மைன்னு இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருப்போம். லைட்டு பொள்ளனாலும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அந்த சூரியனுடைய வெயில் தாக்கம் அந்த அறைக்குள்ளே வராது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே இறங்கணும்னா அந்த வெயிலின் தாக்கத்தை நம்ம உணரலாம். அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் வரைக்கும் சூரியனுடைய ஒளி வீரியமாக பாய்ந்து அதனுடைய தன்மையை கலந்து கொடுக்கறனால சனி கிரகம் வரைக்கும் நம்ம கணக்கில் எடுத்து முன்னோர்கள் பலன் சொல்கிறாங்க. இதே போல் இந்த நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கில் கொட்டி கிடந்தாலும் நமக்கு எந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த தாக்கமானது மனிதனுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் எந்த நட்சத்திர கூட்டம் ஒரு தாக்கத்தை தருதோ அதை தான் நம்ம முன்னோர்கள் நட்சத்திரம்னு எடுத்திருக்கோம். இந்த இதில் இருந்து ஒவ்வொரு நட்சத்திரக்கும் வெவ்வேறு தன்மை இருக்குது. நம்ம 27 நட்சத்திரத்தின் தன்மை அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ ஜென்ம நட்சத்திரம்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அங்கே இருந்து எண்ணி 27 நட்சத்திரங்களை கணக்கிடுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்தின் தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து, அதாவது 27 நட்சத்திரங்கள் 9 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அஸ்வினியில இருந்து ஆயில்யம் ஒரு செட்டு, மகத்தில் இருந்து கேட்டை வரை ஒரு செட்டு, மூலத்திலிருந்து ரேவதி வரை ஒரு செட் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுக்க வேண்டியிருக்கும். அப்போ 9க்கு மேலே போனால் இப்போ மகம்னு வச்சுங்களேன், மகம்னு வச்சுக்கிட்டா அஸ்வினியிலேருந்து ஆயில்யம் 9 போக திரும்ப மகம்ன்றது 1 வரும். புரியுதுங்களா? 9க்கு மேலே போனால் 9ஆல் வகுத்து விட்டு ஈவு போக மீதி அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக தாராபலன் எடுக்கிறப்ப கணக்கில் எடுத்துக்குவாங்க. அப்படின்ற வகையில் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 4வது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 4ஆம் நட்சத்திரம், இப்போ நான் வந்து உதாரணமாக அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டேன்னாக்கா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அப்போ அஸ்வினி ஜென்ம நட்சத்திரம்னா ரோகிணின்றது 4வது நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த 4வது நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஜாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 4வது நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஜாதின்றது நம்ம
பழகக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம பழகக்கூடிய நபர்கள் நம்ம கூட ஒத்த கருத்துக்கள், ஒரே விதமான கருத்துக்கள் அந்த 4வது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரே விதமான கருத்துக்கள் இருக்கும் அப்படின்றது இந்த 4ஆம் நட்சத்திரம் சொல்லுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த யூகிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு கூட்டு பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு டூர் போகிறது கொள்வது சேர்ந்து போகிறது வர்றது அப்படின்றப்ப நம்ம அனுபவ ரீதியாக ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருப்போம். ஒரு 10-15 பேரோட கூட்டத்தில் நம்ம இருந்தோம்னா சிலர் நம்ம சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஒத்து போவாங்க, சிலர் நம்ம சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், சிலருடைய கருத்துக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளுற மாதிரி இருக்கும், சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதை ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 4ஆம் நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம்ன்றது நம்ம பழகக்கூடிய நபர்கள் ஒரே மாதிரியான மென்டாலிட்டியாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த 4ஆம் நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் நட்சத்திரம் நைதன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நைதன நட்சத்திரம்ன்றது மரணத்திற்கு சமமான கண்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ மரணத்துக்கு சமமான கண்டம்னா இருக்கிறதுலையே ரொம்ப அதிகபட்ச கஷ்டம் தரக்கூடியது மரணம்னு எடுத்துக்கிட்டாக்கனாக்க இதை தாரா பலனில் பொறுத்த வரைக்கும் வதை தாரை நைதன வதை தாரை விபத்தாரை வதை தாரை அப்படின்ற வகையில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க இது 7ஆம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான விளைவுகளை, அதாவது மன வேதனையை கொடுக்கும் அப்படின்றது இதில் சொல்லப்படக்கூடியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த 7ஆம் நட்சத்திரம் வர்றது தவிர்ப்பாங்க. அதாவது வதை வைநாசிகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருப்போம். அப்போ இந்த வதை வைநாசிகம்ன்றது மன ரீதியான வேற்றுமை அதிகமாக இருக்கும். அப்போ 4ஆம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துக்களாக இருக்கும். 7ஆம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் மிக கண்டிப்பாக நம்ம கருத்துக்களோடு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 10ஆம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஜாதகருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கர்ம நட்சத்திரங்கள் சொல்லும். அப்போ நம்ம கர்மா அப்படின்றது தொழில்னு மட்டும் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கர்ம நட்சத்திரம் தான், கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அஸ்வினினாக்கா 10ஆம் நட்சத்திரம் மகம் வரும். அப்போ ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஜென்மம்ன்றது ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்மம்ன்றது அதே கிரகத்தில் அடுத்த செட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ அஸ்வினி ஜென்ம நட்சத்திரம்னா மகம்ன்றது அணுஜென்மம், அது கர்ம நட்சத்திரம் ஆயிரும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களின் தொகுப்பு பூரா அந்த 10வது நட்சத்திரத்தில் போய் அடங்குது. அந்த 10வது நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் நமக்கு சில பல பலன்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கலாம். அடுத்தபடியாக ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 12வது நட்சத்திரம் தேச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தேச நட்சத்திரம் அப்படின்றது நம்ம வசிக்கக்கூடிய ஊர், எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த வீட்டில் இருக்கிறோம், எந்த தெருவில் இருக்கிறோம் அப்படின்றது இந்த தேச நட்சத்திரம் எடுத்து சொல்லும். அப்போ ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஜாதகருடைய அதிகாரம் செல்வாக்கு இதெல்லாம் அபிஷேக நட்சத்திரம் சொல்லும். இப்போ இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் 13வது நட்சத்திரம்ன்றது 9 கழிச்சுட்டா மீதி 4 வரும் இல்லையா? அப்போ முதல் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து சொல்லக்கூடிய 4 அப்படின்றது நம்மளோட ஒத்து வரக்கூடியது. அடுத்த செட்டில் இருக்கக்கூடியது, அதாவது அஸ்வினி 1
பரணி 2, கார்த்திகை 3, ரோகிணி 4ன்னா அஸ்வினி 1ஆவதா வச்சுக்கிட்டாக்கா ஹஸ்தம்ன்றது 13வது நட்சத்திரமா வரும். அப்ப இந்த பதவி ஏற்றல் அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதாவது 13ஆம் நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அபிஷேக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காரணத்தினால அந்த 13வது நட்சத்திரத்தில் பதவி ஏற்றல் அப்படின்றது சிறப்பாக கருதப்படுது. இப்போ நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்கும் நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணீங்கன்னாக்க பெரும்பாலும் அபிஷேக நட்சத்திரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அபிஷேக நட்சத்திரத்தில் பதவி ஏற்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்கும் அந்த பதவி காலம் முழுவதும் நல்ல விதமான ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரும். இதே மாதிரி நம்ம தொழில் ரீதியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போகிறோம் அல்லது ப்ரொமோஷனுக்கு போகிறோம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த 13வது நட்சத்திரத்தில் போய் பதவி ஏற்றுக்கொண்டால் நமக்கு அந்த பதவி இந்த விஷயங்கள் பூரா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் சிலர் கேட்பாங்க, ஜாத ரீதியாக பெரும்பாலும் இந்த வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில்முறையாய் ஜோதிடராக இருக்கிற காரணத்தினால நான் இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன் அல்லது எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அல்லது இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த ஆபீஸ்க்கு மாற்றல் ஆகி போறேன், நான் வந்து எப்போ நான் வந்து அதை டியூட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த பொறுப்பு எப்போ சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு கேள்விகள் வரும். அப்போ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம் நடப்பில் அன்னைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த 13வது நட்சத்திரம்ன்றது தாரா பலமும் இருக்கும், சந்திர பலமும் இருக்கும். அப்போ அந்த டயத்தில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுன்றது அந்த பொறுப்பு பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்க வேண்டியிருக்கோம். செல்வம், அதிகாரம் அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 16வது நட்சத்திரம் சாங்காதிகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இது வந்து சமூக சேவை. சமூக சேவை அப்படின்றதே எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு சேவை செய்வது தான் சமூக சேவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது வந்து சமூக சேவைன்றது வெள்ளம் வர்றப்போ போகிறப்ப காப்பாற்றுறது இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய சர்வீஸ் சமூக சேவையை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரியான சாங்காதிக நட்சத்திரத்தில் நம்ம சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக இவர் வந்து நல்லவர், மற்றவங்களுக்கு சேவை செய்வதில் இவர் பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் கொண்டவர் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிற வேண்டியிருக்கும். ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 19வது நட்சத்திரம் ஆதான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஆதான நட்சத்திரம் குடும்பத்தின் சுகபோகங்கள், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய திரும்ப இது வந்து உங்களுக்கு 4வது நட்சத்திரமாக தான் வரும். திருஜென்மத்தில் 4வது நட்சத்திரமாக தான் வரும். அப்போ குடும்ப நபர்களுடைய சுகபோகங்கள், சுகவாசமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்த 19வது நட்சத்திரம் சொல்லும். அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு யார் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சிலர் கேட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த கேட்டது வாங்கி கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா 19வது நட்சத்திரத்தில் வாங்கி கொடுத்தாக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சின்றது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கோம். அடுத்தபடியாக ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இது வந்து அழிவை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷனை அழிக்கக்கூடிய தன்மை இந்த 22வது நட்சத்திரம் வரும். முதவே நம்ம பார்த்தோம் வதை வைநாசிகம்ன்றது. 7ஆம் நட்சத்திரம் வதை தரும், மரணத்துக்கு சமமான கண்டம். 22வது நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு செயல்களை அழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இது வந்து 22வது நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 10வது இடத்துல தான்
இந்த 22ஆம் நட்சத்திரம் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 22ஆம் நட்சத்திரம் தொழிலுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆலோசனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பிரச்சனைக்குரியதாக கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். ஆக இந்த 22ஆம் நட்சத்திரம் வைநாசிகம் சொல்லி சொல்லப்படும். அப்போ அந்த வைநாசிகம் பொறுத்த வரைக்கும் மிக கண்டிப்பாக நம்ம தொழிலுக்கு சப்போர்ட்டிவாக சர்வீஸை எடுத்துக்கலாமே தவிர மிக நிச்சயமாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஆலோசனையை எடுத்து செயல்படுவது அப்படின்றது பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்காது அப்படின்றது இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 25வது நட்சத்திரம் மானச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இந்த இது எக்கோ அடிக்குது. யாரும் மைக்கு ஆன் பண்ணியிருந்தா ஆஃப் பண்ணுவீங்க. இந்த 25ஆம் நட்சத்திரம்ன்றது ஜாதகருடைய மானச நட்சத்திரம் சொல்லி சொல்லப்படும். ஜாதகருடைய மனோபாவங்கள் வெற்றி பெறக்கூடியது. அப்போ 25ஆம் நட்சத்திரம்ன்றது மைத்திர தாரை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். மன ரீதியான வெற்றிகள் கொடுக்கக்கூடியது 25ஆம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் போகக்கூடிய கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஜாயின் பண்ண பாபு சார் கடைசியில் ஜாயின் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க நரேந்திர பாபு. இந்த நான் மியூட் பண்ணுங்க, உங்கள் மைக்கை மியூட் பண்ணுங்க. மியூட் ஆனில் இருக்கு. மியூட் பண்ணாதான் மியூட் பண்ணிடுங்க. மியூட் சார் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. மைக்கு மியூட் பண்ணுங்க. நான் பேசுகிறது எனக்கே ரெஃப்ளெக்ட் இதாகுது. மற்றபடி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. கரெக்டு. இப்போ இந்த 25ஆம் நட்சத்திரம் ஜாதகருடைய மன எண்ணங்கள் 25ஆம் நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு மைத்திர தாரை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்படின்ற வகையில் நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடியது. எந்த விதமான பிரதி அனுகூலமும் இல்லாமல் மற்றவர்களுடைய உதவி கிடைத்து நம்ம சக்ஸஸ் ஆகக்கூடியது இந்த மானச நட்சத்திரம் சொல்லக்கூடிய 25ஆம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் தசாநாதன் புத்திநாதன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா போகக்கூடிய கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தாந்தா போல் நமக்கு நல்ல பலன் கெட்ட பலன் நடக்கும். அதாவது ஜாதி நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் கோச்சாரத்தில் நம்ம சொல்கிறது தசாநாதன் புத்திநாதனுக்கு முன்னாடி பொதுவான கோச்சார பலன் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த ஜன்ம நட்சத்திரத்துலேருந்து 4ஆம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஜாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த சுப கிரகங்கள் இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடிய பூரண சுபரான குரு, அப்புறம் சுக்கிரன், புதன், இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் இவங்க இந்த 4ஆம் நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் போகிறப்ப நமக்கு மனோ ரீதியான ஒரு உற்சாகம் கிடைக்கும். மற்றவங்களால சப்போர்ட்டு கிடைக்கும். இதே அசுப கிரகங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்க மனோ ரீதியான சில சஞ்சாரங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கர்ம நட்சத்திரத்தில் அதாவது 10ஆம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். கர்ம நட்சத்திரத்தில் சுபர்களின் சஞ்சாரம் ஜாதகர் ஈடுபட்டுள்ள தொழிலில் வெற்றியை கொடுக்கும். எதில் இறங்கினாலும் சக்ஸஸ் கொடுக்கும் தொழில் ரீதியாக அப்படின்னு சொல்லிடுறோம். தேச நட்சத்திரத்தில் அசுபர்களின் சஞ்சாரம் அப்படின்றது ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அப்போ தேச நட்சத்திரம்ன்றது 12ஆம் நட்சத்திரம் சொல்லி பார்த்துருக்கோம். இந்த தேச நட்சத்திரத்தில் இயற்கை சுபர்கள் சஞ்சரிக்கிறப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம வசிக்கக்கூடிய ஊர் நாட்டு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்கும். இதே அசுபர்கள் சஞ்சரிக்கிறப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரியான அதாவது மன கஷ்டத்தோட வெளியூருக்கு போகிற மாதிரியான ஒரு நிலை வரும் அப்படின்றதான் இந்த தேச நட்சத்திரத்தின் சஞ்சாரமாக நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்கோம். இந்த தாராபலனுக்கு தகுந்தா போல கிரகங்கள் அதிபதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜென்ம தாரைக்கு அதிபதி சூரியன், சம்பத்து தாரைக்கு அதிபதி புதன்,
விபத்து தாரைக்கு அதிபதி ராகு, க்ஷேம தாரைக்கு அதிபதி குரு, பிரத்யேக தாரைக்கு அதிபதி கேது, சாதக தாரைக்கு அதிபதி சந்திரன், வதை தாரைக்கு அதிபதி சனி, மைத்திர தாரைக்கு அதிபதி சுக்கிரன், பரம மைத்திர தாரைக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நூல்கள்ல. அப்ப இந்த மாதிரியான தீய விளைவுகள் ஏற்படுறப்ப என்ன அந்த தாராபலனுக்கு அதிபதி என்ன கிரகம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கிரகத்திற்குரிய பரிகாரம் பிரீதி. பிரீதி பரிகாரம்ன்றது பிரீதி தான், மனமுருகி வேண்டிக்கிறது அல்லது அபிஷேகம் அர்ச்சனை பண்றது தான் அந்த பிரீதி பரிகாரம் சொல்லிக்கலாம். அப்ப அந்த தாராபலன் ரீதியாக அசுப பலன், அதாவது சம்பத்தாரை, க்ஷேமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரைன்றது பொதுவாக நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வதை தாரை, விபத்து தாரை பொறுத்த வரைக்கும் பிரத்யேக தாரை, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தீய பலன் நடக்கும் சொல்லப்படுது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் தசாநாதன் புத்திநாதன் போகிறப்ப பொதுவாக கோச்சார கிரகம் போகிறப்ப நற்பலன் எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக தசாநாதனோ புத்திநாதனோ அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமாக தீய விளைவுகள் இருக்கும். பொதுவாக ஜனநாத ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் தசாநாதன் புத்திநாதன் இருந்தாலும் கோச்சாரத்தில் இந்த மாதிரி வதை தாரை, பிரத்யேக் தாரை, விபத்தாரையில் போகிறப்ப தீய பலன்களை தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தீய பலன்களில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒவ்வொரு தாரைக்கும் அதிபதி கிரகம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்குரிய பிரீதி பண்ணாக்கா அதன் மூலமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்தில், ராசி நம்ம எல்லா ஜாதகத்திலையும் ராசியும் நவாம்சம் குறிப்பிடக்கூடிய காரணத்தினால ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, ஒரே ராசியில் இருக்கக்கூடியது வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே ராசியில் வரும். அதாவது சர ராசியில் முதல் நட்சத்திர பாதம் நவாம்சத்தில் அதே இடத்துல வரும். சர ராசியில் முதல் நட்சத்திர பாதத்தில் இருக்கும் கிரகம் நவாம்சத்தில் அதே இடத்துல வரும். இப்போ சர ராசின்றது மேஷம், கடகம், துலாம், மகரம். இதில் நம்ம உதாரணமாக மேஷம்னு வச்சுக்கிட்டோம்னா சர ராசியில் முதல் பாதம் அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதம். இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நவாம்சத்திலும் மேஷத்தில் தான் வரும். ஸ்திர ராசியில் 5ஆம் பாதம், ஸ்திர ராசின்றது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இதில் 5ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் வர்க்கோத்தமம் சொல்லப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னாக்க இங்கே ஸ்திர ராசி சொல்லக்கூடியது உதாரணமாக நம்ம கும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க சதயம் 3ஆம் பாதம் அப்படின்றது கும்பத்தில் 5ஆம் பாதம். அப்போ நவாம்சத்திலையும் கும்பத்திலே வரும். இதே மாதிரி உபய ராசியில் 9வது பாதம் வர்க்கோத்தமம் ஆகும். உபய ராசின்றது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இப்போ தனுசு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கடைசி பாதம் உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் தனுசில் தான் வரும். ஆக வர்க்கோத்தமம்ன்றது கிரகங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரராசியில் முதல் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் அதே இடத்துல வரும், வர்க்கோத்தமம் ஆகும். ஸ்திர ராசியில் 5ஆம் இடத்துல இருந்தால் நவாம்சத்துலேயும் அதே இடத்துல வரும். உபய ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் அதே இடத்துல வரும். இதை பொறுத்த வரைக்கும் வர்க்கோத்தமம் சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி பொறுத்த வரைக்கும் 2 கிரகங்கள் தங்கள் ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்வது பரிவர்த்தனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உதாரணமாக பொறுத்த வரைக்கும் சூரியன் இன்னைக்கு துலா ராசியில் இருக்குது, சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லப்படும். அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பலம் பெற்றதாக கருதப்படும். அதாவது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் எப்படி பலம் பெற்றதாக ஜோதிடத்தில் கருதப்படுதோ அதே மாதிரி பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களும் ஜோதிட ரீதியாக பலம் பெற்றதாக சொல்லப்படுது. குறிப்பாக நாடி முறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள்
ஆட்சி பெற்றதுக்கு சமமாக கருதப்படுது. அதாவது இப்போ வந்து குரு இன்னைக்கு தேதிக்கு ரிஷபம் ராசியில இருக்கு, சுக்கிரன் தனுசு ராசிக்கு வர்றாருன்னு வைங்களேன். அப்ப சுக்கிரனுடைய ராசியில குரு, குருவுடைய ராசியில சுக்கிரன், இந்த மாதிரி இருக்கிறது பரிவர்த்தனை நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு கோச்சாரத்துல வெகு விரைவில் அந்த மாதிரி அமைப்பு வரும். அப்ப இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்றதற்கு நிகராக கருதப்படுகிறது. ஆட்சி பெற்றதுக்கு நிகராக கருதப்படும் காரணத்தினால அவங்க பலம் பெற்று அவங்க காரகத்துவ பலனை அதிகமாக சொல்லப்படும். அப்ப என்னென்ன நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம்னாக்க, அஸ்வினி 2ஆம் பாதமும் ரோகிணி 1ஆம் பாதம், இது ஒரு செட்டு. அஸ்வினி 2ஆம் பாதமும் ரோகிணி 1ஆம் பாதமும் பரிவர்த்தனை அப்படின்ற வகையில சொல்லப்படும். நம்ம சொல்றது கிரக ரீதியாக பரிவர்த்தனை சொல்றோம். இதேது நட்சத்திர ரீதியான பரிவர்த்தனை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1 பாதம், ரோகிணி அஸ்வினி 2ஆம் பாதம், ரோகிணி 1ஆம் பாதம், இந்த செட்டு பரிவர்த்தனை. இதே போல அஸ்வினி 3ஆம் பாதம், புனர்பூசம் 1ஆம் பாதம், இந்த செட்டு பரிவர்த்தனை ஆகும். ரோகிணி 3ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம், இது பரிவர்த்தனை ஆகும். சொல்ற விஷயத்த நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டா கூட பின்னாடி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாக்க இந்த பரிவர்த்தனையின் தன்மை தெரியும். பூசம் 1ஆம் பாதம், மகம் 4ஆம் பாதம் பரிவர்த்தனை ஆகும். கேட்டை 1ஆம் பாதம், பூராடம் 4ஆம் பாதம் பரிவர்த்தனை ஆகும். உத்திராடம் 3ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம் பரிவர்த்தனை ஆகும். உத்திராடம் 4ஆம் பாதம், ரேவதி 2ஆம் பாதம் பரிவர்த்தனை ஆகும். சதயம் 4ஆம் பாதம், ரேவதி 3ஆம் பாதம், இது நவாம்சத்துல பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. ஆக இப்ப இந்த மட்டும் இல்லாம நட்சத்திரங்களும் வர்க்கோத்தவம் ஆகுறது, பரிவர்த்தனை ஆகுறது அப்படின்ற நிலை அமைப்பு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க, எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அது வர்க்கோத்தவம் ஆகுமா, பரிவர்த்தனை ஆகுமா, பலம் அதிகரிக்குமா அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெளிவா புரிந்து கொண்டு அந்தந்த கிரகங்களின் காரகத்துவ பலன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மிக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ வந்து குரு இன்னைக்கு தேதிக்கு ரிஷபத்துல பகை நிலையில் சஞ்சரித்தாலும் வர்க்கோத்தமம் ஆகக்கூடிய நிலை அமைப்புல இது வந்து ஸ்திர ராசியில இருக்கிறனால ஸ்திர ராசியில 5ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் ரோகிணி 2ஆம் பாதம்னு வைங்களேன். அதாவது கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, ரோகிணி 2, 5ஆம் பாதம். அப்போ ரோகிணி 2ஆம் பாதத்தில் குரு இப்ப ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறப்ப குரு பகை நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்தமம் ஆகக்கூடிய நிலை அமைப்புல அந்த குரு ஆகப்பட்டது அந்த ரோகிணியில சஞ்சரிக்கிறப்ப தன்னுடைய காரகத்துவ பலனை அந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிச்சு சொல்ல வேண்டியிருக்கோம். இது தவிர்த்து குறிப்பாக 5ஆவது நட்சத்திரம் அப்படின்றது எந்த ராசியா இருந்தாலும், இந்த 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் 5ஆவது நட்சத்திரம் அப்படின்றது சென்டர் பாயிண்ட் ஆயிருது இல்லையா. அதாவது மொத்தம் 9 நட்சத்திர பாதம், மொதல் 4 பாதம், அடுத்த 4 பாதம், மிடில் இருக்கக்கூடிய 5ஆவது பாதம்ன்றது மிக சிறப்பான அமைப்பா இருக்கும். இப்போ இந்த திசாநாதன் ஆகட்டும், புத்திநாதன் ஆகட்டும், 5ஆம் பாதத்துல இருந்து திசையோ புத்தியோ நடத்தினாக்க அந்த காலகட்டம் அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக நல்ல பலம் தான் அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கலாம். இப்ப குறிப்பா பொறுத்த வரைக்கும் குரு திசை, சனி திசை, புதன் திசை, ராகு, சுக்கிர திசை, இந்த மாதிரி நீண்ட காலம் தசை நடத்தக்கூடிய கிரகங்கள், அது இயற்கை சுபராகட்டும் இயற்கை அசுபராகட்டும், 5ஆவது பாதத்தில் இருந்து திசை நடத்தினாக்க நிச்சயமா அந்த ஜாதகருக்கு நல்ல பலம் தருவதை நிறைய ஜாதகங்கள்ல நம்ம அனுபவபூர்வமாக உணரலாம். அப்ப இந்த 5ஆவது பாதம் நல்ல பலம் தரும் அப்படின்றது உணர்ந்து கொண்டு இது வந்து வேற வகையில நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பதை 5ஆம் பாதத்துல தான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்த முடியாது. கிரகங்களின் கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கோம். ஆனா நம்ம வந்து இந்த இன்றைய காலகட்டத்துல சிசேரியனுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் குறிச்சு கொடுக்க சொல்லி சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு பெரும்பாலான குழந்தை பிறப்புகள் சிசேரியன்னு வரக்கூடிய காரணத்தினால இந்த கிரகங்கள் 5ஆம் பாதத்தில் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நம்மால முடியாது. ஆனால் அந்த லக்னம் ஆகப்பட்டது
நம்ம அந்த பிறந்த நேரத்தை அனுசரித்து தானே லக்னம் கணிக்கிறோம். 2 பாயிண்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணலாம். அதாவது ஒன்றா பாயிண்ட்டு, இந்த லக்னம் பொறுத்த வரைக்கும் நடு மத்தியில், அதாவது இந்த மைய பகுதியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த டைமிங் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுக்கலாம். ஒரு நட்சத்திர பாதம் கடக்கிறதுக்கு, அதாவது 4 பாதங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரத்தை கடப்பதற்கு 24 மணி நேரம் தோராயமாக சந்திரனுக்கு ஆச்சுன்னா, நடு பாதம் கடக்கக்கூடிய அந்த 6 மணி நேரம் டியூரேஷனை அந்த, அதாவது 2 விதமாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு டேட்டு, அதாவது ஒரு 2-3 நாள் டைமிங் கொடுத்தாங்கன்னா, சந்திரனை அனுசரித்து சந்திரன் போகிற ராசியை அனுசரித்து அந்த நடு மைய நட்சத்திர பாதத்தில் சந்திரன் போகக்கூடிய 6 மணி நேரம் அதை சூஸ் பண்ணியாச்சு. இந்த 6 மணி நேரத்தில் லக்னம்ன்றது நம்ம அடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் ராசி விட்டு ராசி மாறும். அப்போ அந்த நடு மையம் போகக்கூடிய அந்த லக்னம் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்க 12 நிமிஷம் 52 செகண்டு, கிட்டத்தட்ட ஒரு 13-14 நிமிஷம் ஆகும்னு வைங்களேன். 13 நிமிடம் 52 செகண்ட் வரும் ஒரு பாதத்தை கடக்கிறதுக்கு. அப்போ அந்த ஒரு 10 நிமிஷம் டயத்தை, அதாவது இந்த சந்திரன் நிற்கக்கூடிய 6 மணி நேரம், அதில் இந்த லக்னம் இருக்கக்கூடிய 10 நிமிஷம் டயத்தை சூஸ் பண்ணி கொடுத்தாக்க, பொதுவாக அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லைஃப்பில் கஷ்டம் இல்லாத நிலை வரும். மற்ற கிரகங்கள், அதாவது இந்த சிசேரியன் பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே கிடையாது. அந்த லக்னத்தை அடிப்படையை வச்சு ஜாதகத்தை நம்ம முன்கூட்டியே கணிச்சு, கேந்திராதிபதிகள், திரிகோணாதிபதிகள், லக்ன சுபர்கள், இயற்கை சுபர்கள், இவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கு, ஆரம்பிக்கக்கூடிய திசை 6, 8, 12 திசையா, ரோகாதிபதி திசையா, இதெல்லாம் அனுசரித்து டைம் குறிக்கணும். நான் சொல்றது இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த லக்னம் இந்த லக்னமாக இருந்தால் சிறப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதில் சொல்லக்கூடிய 5வது பாதமாக லக்னம் இருப்பது தேர்ந்தெடுப்பது சிறப்பு. பலவிதமான ப்ராசஸிங் இருக்குது. அதாவது சிசேரியனுக்கு டைம் குறித்து கொடுக்கறது அப்படி ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. சுபர்கள் அசுபர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு நாள் ஆயிரும். சொன்ன உடனே டக்குன்னு இந்த டைம் சொல்லி இது இன்னும் ஹோரியா இருக்குது, இந்த அமிர்தாதி யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு குறித்து கொடுக்க முடியாது. இது ஜோதிடம் தெரியாதவங்க கேலண்டரை பார்த்து குறிச்சிக்கிறது. ஜோதிடம் தெரிஞ்சவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி திசையா, ஒவ்வொரு கிரகமும் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஆக இந்த 5வது பாதம்ன்றது யோகத்தை தரும். இப்போ நிறைய ஜாதகங்கள், இப்போ உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நிறைய ஜாதகங்கள் கூகுளில் கிடைக்கும். புகழ் பெற்றவர்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புகழ் பெற்றவர்கள் ஜாதகம், மடாதிபதிகள் ஜாதகம், உலகளாவிய ரீதியில் புகழ் பெற்றவங்க, இந்த ஜாதகத்தை பூரா அது டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு தெரியாது, டைம் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. நம்ம இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கூகுளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு நீங்கள் ஒரு ஜாதகம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, மிக கண்டிப்பாக ஒரு 2-3 கிரகம், மிக குறைந்தபட்சம் ஒரு கிரகம் ஆச்சும் 5வது பாதத்திலிருந்து அவருக்கு வழி காட்டுறப்ப அவர் வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆகக்கூடிய நிலை அமைப்புக்கு அந்த ஜாதகரை கொண்டு போகும். அப்போ அந்த இருக்கக்கூடிய துறையை பேஸ் பண்ணி உலக புகழ் பெறுவது, அல்லது அந்த ஜாதகர் அந்த சார்ந்த துறையில் புகழ் பெறும் அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஆசிரியர் பணினாக்கா சிறந்த ஆசிரியர், அரசு விருது வாங்குகிற அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சுனாக்கா, அந்த ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு கிரகம் பொறுத்த வரைக்கும் 5வது நட்சத்திர பாதத்தில் இருந்து திசை நடத்தும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அன்பர்களே.